2026 எலெக்ஷன் டைம்ல பறக்கும் படை வந்து செக் பண்ணிட்டு இருக்கு, ஏதாவது பணப்பட்டுவாடாலாம் நடக்குதா அப்படின்ட்டு. அது இல்லாம ஒரு மினி வேன் வருது, அது வந்து அசோக் நகர்ல போலீஸ் நிறுத்துறாங்க. துறப்பா வண்டியை செக் பண்ணு பாக்குறாங்க. திறந்தா AK-47லேருந்து எல்லா விதமான துப்பாக்கியும், ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான துப்பாக்கியும் அதுக்குள்ள இருக்கு. பார்த்த உடனே போலீஸே ஜர்க் ஆயிருது, அந்த ஏரியாவே அலர்ட் ஆயிரு. ஆத்தாடி யாரு சாமி இவங்க அப்படிங்கிற மாதிரி. போலீஸ் என்னன்னு விசாரிக்கும் போது தான் இது வந்து லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா அறிமுக படத்துக்கு யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் பேப்பர்ஸ் கேப்பதெல்லாம் செக் பண்ணிட்டு, தம்பி பார்த்து போய் ஓரமா விளையாடுங்க அப்படின்ட்டு போலீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. படத்தை பார்க்கும்போது நமக்கு புரியுது போலீஸ் ஏன் இவ்வளவு ஜர்க்கா. வணக்கம், நான் முகமூடி. லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு ஸ்ருதிஹாசன் கூட ஒரு ஆல்பம் வந்துச்சு, அதை பார்த்து போய் நமக்கு தெரிஞ்சிருச்சு இவர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்ட்டு. அதை வந்து அருண் மாதேஸ்வரன் வந்து கேட்ச் பண்ணியிருக்கிறாரு. நடிகர்கள் இருக்காங்க, டைரக்டராகவோ மியூசிக் டைரக்டராக இருந்தவங்க நடிகர் ஆசையில் வருவாங்க. பட் அவங்களுக்கு பெருசாக ரொமான்ஸோ காமெடி காட்சியோ டான்ஸோ இதெல்லாம் வராது. அதனால என்ன பண்ணுவாங்க, படம் ஃபுல்லாகவே அப்படி வெறப்பா முறப்பாவே இருப்பாங்க. லோகேஷ் கனகராஜ் அப்படி இல்லை, இயல்பா இருக்கிறார், அவருக்கு நடிப்பு வருது. இந்த படத்துல ஹீரோயின் மட்டும் 2 இல்ல, ஹீரோவும் 2. ஒன்னு லோகேஷ் கனகராஜ், இன்னொன்னு அனிருத். இந்த படத்தை எலிவேட் பண்றதே வந்து அனிருத்தோட பிஜிஎம் தான். படம் பரபரப்பா போறதுக்கு காரணம் பின்னணி இசை தான். காவியா மாறனுக்கும் அவருக்கும் மிக விரைவில் திருமணம் நடக்க போறதா ஒரு செய்தி வந்துகிட்டு, நம்ம குடும்ப சொத்தாக போகுது அப்படிங்கிறதுனால இறங்கி வேலை செஞ்சாரா என்னன்னு தெரியல. தரமான சம்பவம். இந்த படம் எல்லாருக்கும் செட் ஆகுமான்லாம் சொல்ல முடியாது. கழுத்தா இருக்கிறது கூட